ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவரிடம் கேட்டாள், நீங்கள் என்ன குழந்தையை எதிர்பார்க்கிறீர்கள், ஆனா பெண்ணா? கணவன், நமக்கு ஒரு பையன் பிறந்தால் நான் அவனுக்கு கணிதம் கற்பிப்பேன், நான் அவன் விரும்பும் விளையாட்டுகளையும் கற்பிப்பேன், பொழுதுபோக்குக்காக இசையை கற்றுக் கொடுப்பேன். மனைவி, ஆஹா, அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால்? நமக்கு ஒரு பெண் பிறந்தால் நான் அவளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவள்தான் எனக்கு எல்லா விஷயங்களும் கற்றுத்தருவாள். எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி பேசக்கூடாது, இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவளிடம் கற்பேன். அவள் கற்பிப்பாள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவள் என் இரண்டாவது அம்மாவாக இருப்பாள். நான் சிறப்பாக எதுவும் செய்யாவிட்டாலும் அவள் என்னை அவளுடைய ஹீரோவாக நினைப்பாள். நான் எப்போதெல்லாம் மறுப்பு சொல்வேன் என்று புரிந்து கொள்வாள். அவள் எப்போதும் தன் கணவனை தன்னுடன் ஒப்பிட்டு பேசுவாள். எவ்வளவு வயதானாலும் அவளை என் குழந்தை போல நடத்த வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள். மனைவி, அப்படியானால் உங்கள் மகள் அதையெல்லாம் செய்வாள், ஆனால் உங்கள் மகன் செய்ய மாட்டான் என்று சொல்கிறீர்களா? கணவன், இல்லை இல்லை, அவரும் அதை செய்தாலும் செய்வார், ஆனால் அவர் அதையெல்லாம் செய்ய கற்றுக்கொள்வார். ஆனால் மகள்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே பிறக்கிறார்கள். ஒரு மகளுக்கு தந்தையாக இருப்பது எந்த ஆணுக்கும் பெருமை. மனைவி, ஆனால் அவள் எப்போதும் நம்முடன் இருக்க மாட்டாளே? கணவன், உண்மைதான், ஆனால் அவளுடன் அவள் இதயத்தில் என்றென்றும் இருப்போம். அதனால் அவள் நம்மை விட்டு எங்கு சென்றாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. மகள்கள் தேவதைகள், நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அக்கறையுடன் பிறந்தவர்கள். என்றென்றும் மகள்களுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து அதிர்ஷ்டமான தந்தைகளுக்கும் இது சமர்ப்பணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.